வந்து ஏன்னா இவங்களுக்கு இறை பற்றும் கிடையாது, நாட்டு பற்றும் கிடையாது, குடும்ப பற்றும் கிடையாது இல்லையா? அப்போ அவங்க என்ன செய்வாங்க? நாட்டுக்கு கேடுதான் விளைவிப்பாங்க, வீட்டுக்கு கேடுதான் விளைவிப்பாங்க, ஊருக்கு கேடுதான் விளைவிப்பாங்க. ஆமா. அப்ப இந்த ஜெனரேஷன்ல நீ சொன்னது மாதிரி ஒரு 70-80% மடிஞ்சாதான் அடுத்து வருதுவாரு யாருன்னா பாக்கியா. இவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் அதுதான் பாக்கியா. ஏன்னா இவங்களுக்கு அடுத்து 10 வயசு 12 வயசுல இருக்கிறவங்களாம் அந்த ஜெனரேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த நிலைப்பாடு தெரியாம இருக்கிற ஜெனரேஷன் யாரு? பாக்கியா, இப்போ அல்கா, அவன் பேர் என்ன, ஹரி. இந்த இவங்களுக்கு வந்து இந்த இது என்னன்னு தெரியாது. புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றது. 10 வயசு 12 வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் அவனுக்கு முன்னாடி இருக்கிறவன் என்ன ஃபாலோ பண்றானோ அந்த இதை தான் இவன் ஃபாலோ பண்ணுவான். அப்ப அப்படி பார்த்தா 1, 2, 3வது ஜெனரேஷன் தான் நாட்டுக்கு உபயோகப்படுறது மாதிரி சீர்திருத்தத்துல வருவாங்க. காரணம் என்னன்னா அவங்க வாங்கின அடி, அதுக்கு பின்னாடி வாங்கின அடியை இவன் பார்ப்பான், இந்த ஜெனரேஷன் பார்க்கும். ஆகா, அவங்க வாங்கின அடி நமக்கு முழுகும்டா அப்படிங்கிறதுல அப்ப இந்த 3வது ஜெனரேஷன் தான் வந்து நாட்டுக்கு வந்து ஓரளவுக்கு ஏதோ உபயோகப்படுறது மாதிரி பயணத்துக்குள்ள வருவாங்க. அப்ப காரணம் என்னன்னா இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல பெற்றவங்களுடைய நிலைப்பாடுகள் நிறைய இருக்கு. இவங்கெல்லாம் அந்த இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இப்ப இந்த முதல் இவங்கதான் இப்ப நம்ம சொல்றது இவங்க வயசு ஜெனரேஷன். இவங்கெல்லாம் இன்னைக்கு கூத்து குடி கஞ்சான்னு இருக்கிறாங்க இல்லையா, யார் சொன்னாலும் கேட்காம இருக்கிறாங்க இல்லையா. இவங்களே இப்ப இவங்க யாரு, இப்ப பாக்கியால வளர்க்குறவங்க, இப்ப முத்த போல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி வர்ற ஜெனரேஷன்ல இவங்க எல்லாம் பார்ப்பாங்க. ஆகா, நம்ம பிள்ளைகளும் இது மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுல இவங்க என்ன பண்ணுவாங்க, நாம குழந்தைகளை முடிஞ்ச வரை இப்ப இருந்தே நம்ம கொஞ்சம் கண்டிஷன்ல வளர்த்துட்டு போலாம் அப்படிங்கிறது ஒரு 100க்கு 50% இல்ல 40% அந்த எண்ணத்துக்குள்ள வருவாங்க. அப்ப 40% அந்த எண்ணத்துல இருந்து அந்த குழந்தைங்களை கண்டிச்சு ஒழுக்கத்தோட நல்வொழுக்கத்தோட சீர்திருத்தத்தோட வளர்த்துட்டு வரும்போது அந்த 40% குழந்தைகளை பார்த்து இன்னொரு 20% மாறும். அப்போ 60% ஆயிரும். இந்த 60% தான் அடுத்து வர்ற ஜெனரேஷன்களை வந்து சீர்திருத்தம் பண்ணி நாட்டை வந்து ஒரு நல்ல ஒழுக்க நிலைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அவங்களாலதான் உருவாக்க முடியும். அதுக்கு எவ்வளவு பேர் உயிர் தியாகம் பண்றாங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு ஜெனரேஷன்ல நாட்டுல வந்து சில சீர்திருத்தத்தோட கொண்டுட்டு போகணும்னா கட்டாயம் பல உயிர்கள் உயிர் தியாகம் பண்ணியே ஆகணும். பண்ணுனா தான் சீர்திருத்தம் பண்ண முடியும். ஏன்னா அந்த சீர்திருத்தத்தை எடுத்துட்டு முன்னாடி போறவன் பூரா மரணத்துக்கு உண்டான ஆளாகுவாங்க. அப்ப அவன் அந்த தியாகத்தை பண்ணிதான் ஆகணும். அவனை பார்த்து அவன் பின்னாடி போறான் பாரு, அவன் அந்த தியாகத்தை முன்னிறுத்தி அவன் அந்த இதுகளை கொண்டுட்டு போவாங்க. இதுதான் வருங்கால நாட்டுல இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள். இப்ப இருக்கக்கூடியவனுக்கு தான் தெய்வம் கிடையாது, பெத்தவங்க கிடையாது, ஊருக்காரங்க கிடையாது, அந்த ஒரு இதே கிடையாது இல்லையா. அப்படி இருந்துருச்சுன்னு சொன்னா சினிமாவில நம்ம 200 ரூபா 300 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்க போறவனை போய் நேர்ல பார்க்க போறவன மரத்திலையும் மட்டையிலையும் ஏறி அம்பிட்டு பேரை கீழே விழுந்து உயிரை தியாகம் பண்ணுவாங்களா? அவ சொல்றான் ஒரு பொண்ணு, என் புருஷனை கூட பிடிக்காது, எனக்கு விஜய் அவ்வளவு பிடிக்கும் அப்படிங்க பப்ளிக்க வீடியோவில். அப்ப அவன் இந்த ஜெனரேஷன்ல என்ன சொல்றது? அப்போ பணம் சம்பாரிச்ச திமிர்ல தகப்பனவே மதிக்கல, தாயம் மதிக்கல, கட்டின மனைவி குழந்தை வைத்தவங்களும் மதிக்கல, எல்லாத்தையும் மதிக்காம அவன் ஒதுக்கி விட்டுட்டு தனியா இருக்கிறான். சுய விளம்பரத்துக்காகவும் எப்படி சொல்றது, சுய தற்பெருமை விளம்பரத்துக்காகவுமே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா? அவரு வந்து நாட்டுல இருக்கிறவங்கள வாழ வச்சிருவாருன்னு சொல்லி இவங்க போய்கிட்டு இருக்காங்க. சரி, அது அவங்க விருப்பம். போறதும் உழுகிறதும் சாகிறதும் அது யாரும் நம்ம வேண்டாம் சொல்ல முடியும்? சரியா? அதை விட கொடுமை என்னன்னா, இப்ப நாம எல்லாரும் கிராமமா இருக்கட்டும் நகரமாகட்டும் ஒரு வீட்டுல ஒரு நடந்துருச்சுன்னு சொன்னா சொந்த பந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ எங்க போவாங்க?
அந்த வீட்டுக்கு தான் போவாங்க. ஆனா இவர் அதி மேதாவியா இருக்கிறாரு. 30 நாள் கழிச்சு அந்த வீட்டுல இளவு நடந்த வீட்டுக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு போய் தான் வீட்டுக்கு வர வச்சு விசாரிக்கிறாராம். அப்ப அவர் என்ன நாகரிகத்துல இருக்காரு, என்ன ஒழுக்கத்துல இருக்காரு? அவ்வளவு உயிர் பயம் இருக்கிறவங்களுக்கு அரசியல் தேவையில்லை, மக்கள் மத்தியில நிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உயிர் தியாகம் பண்றதுக்கு எவன் இருக்கவனோ அவன் தான் மக்கள் மத்தியில நின்று பிரச்சாரம் பண்ணணும், அரசியலை பேசணும். ஆனா அவர் அப்படி இருக்காரு. அவர் பின்னாடி இவங்க என்னமோ ஆளுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு அந்த நக்கீரன் சொன்னது மாதிரி அது என்ன அவர் ஒரு பேர் வச்சிருக்காரு இந்த இவங்களுக்கு, அவர் பின்னாடி ஓடுறவங்களுக்கு எல்லாம் என்ன குஞ்சியோன்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. சரியா? அந்த மாதிரி அவர் நக்கீரன் பேர் நியாயமாதான் இருக்குது. அவரு குட்டி குஞ்சானா என்னமோ ஒரு குஞ்சான்னு வச்சிருக்காரு. அந்த முன்னாடி வர்றப்ப இது எனக்கு மறந்துருச்சு. ஈத்திர குஞ்சு வச்சு பேசுறாரு. சரியா? அவர் பேசுறது நியாயம் தானே? இவங்களுக்கு என்ன தெரியும்? நாட்டு நடப்பு என்னன்னு தெரியாது, அரசியல் என்னன்னு தெரியாது, விலைவாசிகள் என்னன்னு தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஓட்டிட்டு போற வண்டிக்கு பெட்ரோல் வெறும் 45 ரூபா 49 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கி ஊத்துறமே. அதை பத்தி இவங்களுக்கு யோசிக்காது. ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு அந்த வண்டிகளுக்கு அவன் பணம் கொடுத்து வாங்கி அவன் பெட்ரோல் போட்டான்னா அவனுக்கு தெரியும். வீட்டுல இருக்கிற பெத்தவங்களை மிரட்டி வண்டி வாங்கி மிரட்டி காசு வாங்கிட்டு போற பசங்களுக்கு என்ன தெரியும்? பெத்தவங்க அதுவும் மதிச்சு அவனுக்கு வண்டி 40,000 இல்ல 80,000 1,20,000 போட்டு வண்டி வாங்கி கொடுத்து டெய்லி 100 ரூபாய் பெட்ரோல் போட கொடுத்தா அவன் அதைத்தானே செய்வான். அவன் அதைத்தானே செய்வான். கேட்டா என்ன சொல்லுவாங்க பெத்தவங்க எல்லாம்? அவன் சின்ன வயசுல இருந்தே நாங்க சொல்றத கேட்க மாட்டாங்க ஐயா, அவங்க அப்படிதான் நடந்துக்குருவாங்க. அப்ப அப்படித்தான் நடந்துக்குருவாங்கன்னு பெத்தவங்க சொன்னா அவங்க அப்படித்தான் சாகுவாங்க. என்ன போல பரதேசி அப்படிதான் பேசுவான். பாவம் எல்லாம் பார்க்க மாட்டோம். அரசியல்வாதியே மத்தவங்க வேணா பாவம் பார்க்கலாம், புண்ணியம் பார்க்கலாம், தர்மம் பார்க்கலாம். என்ன மாதிரி பரதேசிய பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க மாட்டோம். புரிஞ்சதா நான் சொல்றது? பாவம் புண்ணியம் பார்க்கவே மாட்டோம். அவன் அப்படித்தான் போகணும்னு அவன் இருக்கிறான், ரைட்டு போயிட்டான் போ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம் நாங்க. புரிஞ்சதா நான் சொல்றது? அப்போ அதை யாரு செய்யணும்? பெத்தவங்க செய்யணும். அப்ப பெத்தவங்க எப்ப செய்வாங்கன்னா, இப்ப சொன்ன இல்லையா முன்னாடி, இந்த 3வது ஜெனரேஷன்ல வர பிள்ளைகளை தான் பெத்தவங்க கண்டிஷன் பண்ணி இவங்கெல்லாம் வாங்குற அடி, இவங்கெல்லாம் நஷ்டம் அடைகிறாங்கல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு தான் பின்னாடி இருக்கிறவங்க அதை பத்தி யோசிப்பாங்க. யோசிச்சு நாம கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது நம்ம பிள்ளைகளை கண்டிஷன் பண்ணி வளர்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அங்க போ அங்க எல்லாரும் இருக்கிறாங்க போ. புரியுதா?